நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி செய்யணும் பசுமையும் பாரம்பரியமும் பெற்ற தாயம் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலும் நானே சிறந்தனவே என என்னை ஈன்று புலம் தந்தேன் தாய்க்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனி அவருக்கு ஒரு கணம் உண்டு என்று தமிழரை தனியாக அடையாளப்படுத்த நாமக்கல் கவிஞர். பண்பட்ட மண்ணில்தான் செடி கொடிகள் துளிர்விடும், அதுபோல பண்பட்ட சமூகம் தான் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கட்டி காக்கும், வேறும் மீதுமாய் தூக்கி நிறுத்தும். ஞாயிறு போற்றுதும் திங்கள் போற்றுதும் மாமழை போற்றுதும் என இயற்கை கடவுள் வாழ்த்தில் வைத்து பாடிய நம் தமிழ் சமூகத்தின் இளங்கோ வடிகளை இந்நேரத்தில் பெருமையோடு நினைவு கூறுகின்றேன். பரம்பரையாக பல தலைமுறைகளாக நம் முன்னோர்களால் பற்பல நன்மைகள் ஒன்றிணைத்து கொண்டு வரப்பட்டதுதான் நம் பாரம்பரியம். நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட வளமான பாரம்பரியத்தின் அடிச்சுடுகளை மீண்டும் நினைவு கூறுவது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு பாரம்பரியத்தின் பூமி. சங்ககாலம் முதல் தற்போதைய காலம் வரை தமிழர்களான நம் பாரம்பரியம் பல கணக்கான ஆண்டுகளாக வேரூன்றி 8 திக்கும் மணந்து மனம் பரப்பிக் கொண்டுள்ளது. 10 பாட்டு 8 தொகை 15 கணக்கு நூல்கள் என்ன, ஐம்பெரும் காப்பியங்கள் மற்றும் ஐஞ்சிரும் காப்பியங்கள் என்ன, சைவ வைணவ இலக்கியங்கள் என்ன, திருக்குறள் முதல் இன்றைய வீரக நாயகன் வேட்பாரி வரை அனைத்தும் நமது பாரம்பரியத்தை உலகெங்கும் பறைசாற்றிக் கொண்டுள்ளது. கலைகளில் வில்லுப்பாட்டு, கும்மி, தெருக்கூத்து என்றும், விழாக்களில் தை திருநாள், தமிழர் புத்தாண்டு, கார்த்திகை திருநாள் என்றும், உணவுகளில் சோறு, இட்லி, கொழுக்கட்டை, பணியாரம் என்றும், ஆடைகளில் வேஷ்டி, சட்டை, பாவாடை, தாவாணி, சேலை என்றும், கட்டிடங்களில் தஞ்சை பெரிய கோவில், மாமல்லபுரம் கடற்கரை கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்றும், விவசாயங்களில் சிறுதானியங்கள் நெல், சோளம், கம்பு, கரும்பு, வெற்றிலை என்றும், விருந்தோம்பலில் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருத்தல் என்றும், அன்பில் வாயிலா உயிர்களும் தன் குடும்பத்தில் ஒருவரை அன்பு காட்டி வளர்த்தல் என்றும், மொழிகளில் புறம் எக்காலத்துக்கும் மழியா போலம் கொன்றா இளமையும் கண்டனம் தமிழ் என்றும், வீரத்தில் புறம் முதுகு காட்டாத பாலகன் புலியை மனத்தால் அடித்து வெட்டிய தாய், போரிலும் மனத்தை மேற்கொண்ட மன்னர்கள் என்றும், மரபில் பிறப்பு முதல் இறப்பு வரை பின்பற்றப்படும் அறிவியல் சார்ந்த நடைமுறைகள் என்றும், விழுமியங்களில் காதல், வீரம், நட்பு, ஈகை, கொடை என்ற விழுமியங்களும், இசைக்கருவிகளில் தாளக்கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி என்றும், நாள்தோறும் நம் தமிழர்களின் பாரம்பரியம் உலகெங்கும் பரப்பிக் கொண்டுள்ளது. உலகமயமாதல் காரணமாக பாரம்பரியமும் பண்பாடும் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி உள்ளன. நம் இளைஞர்கள் மத்தியில் நம் பாரம்பரியத்தின் கூறுகளை காக்க வேண்டிய ஆர்வம் குறைந்துகிட்டே வருகிறது. எனினும் தமிழக அரசும் பல்வேறு பல்துறை நிறுவனங்களும் கலாச்சார பண்பாட்டு பாரம்பரிய அமைப்புகளும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் பற்பல முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வெற்றியும் கண்டு வருகின்றன. அம்மூச்சில் ஒன்றான இக்கலைத்திருவிழாவில் நானும் பங்களிப்பு தர நேர்ந்ததில் பெரும் மகிழ்ச்சி கொண்டு என் முறையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.